அட்வான்டேஜஸ் ஆஃப் ரொபாட்டிக் சர்ஜரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லாங்கர் இன்சிஷன்ஸ் நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. சின்னதாக கீஹோல் ஆப்ரேஷன்ஸ்ன்றாங்களே அந்த மாதிரி நம்ம சின்னதாக 1 சென்டிமீட்டருக்கு கூட கம்மியாக அந்த அளவுக்கு தான் வந்து கீஹோல் மைனரான ஒரு சின்ன கட்ஸ் தான் வரும். 4-5 கட்ஸ் அந்த மாதிரி தான் வரும் மெயினாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்னிஃபிகேஷன் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக இருக்கும். 3D விஷன் இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பார்க்குறப்ப நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்மளால் மேக்னிஃபைடாக தெரியும். அதனால் ஆப்ரேட்டிங் சர்ஜனுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். பிளட் லாஸுமே வந்து மேக்னிஃபைடாக தெரியறதுனால நம்ம பிளட் லாஸுமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பிளட் லாஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பேஷண்ட்டோட ரெக்கவரி, நம்ம பேஷண்ட் எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன்னாலும் சரி, ஒரு 4-5 ஹார்ஸ் 6 ஹார்ஸ் சர்ஜரினாலும் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ரெக்கவரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேஷண்ட் ஒரு 2-3 டேஸில் வந்து நார்மலாக நடக்கிறது, அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து கேரி அவுட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக டீப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது வயிறுலேருந்து நம்ம கர்ப்பப்பை, மெயினாக அந்த டீப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் பெல்விஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அந்த ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, அதில் இருக்க நம்ம கட்டியோ நம்ம அந்த பரவன அந்த டிஷ்யூஸ் இதெல்லாமே எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எண்டோரிஸ்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம மூமெண்ட்ஸ், நம்ம ஹேண்டில் எந்த மூமெண்ட்ஸ் நம்ம கன்சோலில் பண்ணுறோமோ அந்த மூமெண்ட்ஸ் வந்து 7 degrees ஆஃப் ஃப்ரீடம் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து எந்த இடத்துல எந்த இதில் இருந்தாலும் அந்த கட்டியவோ நம்ம அந்த பரவுன இதையை எடுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.